செய்யாத நல்லத அடுத்தடுத்த வருஷங்களை செய்வாங்கன்னு நீங்களும் நம்பிதானே பாக்குறீங்க. பூனை இருக்குல்ல, பூனை, அதுக்கு பாலை சூடா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது வாயை வச்சும்போது சுற்றுச்சுன்னு வைங்களேன், அடுத்து வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வர. அவனும் சூடா சூடா வைக்கிறான், நீங்களும் போய் ஒவ்வொரு தடவையும் வாயை வச்சு குடிச்சு சுட்டுக்கிட்டு தான் திரிகிறீங்க. இதெல்லாம் இப்படி ஒரு அணையை கட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்க மகன் வந்தா பிரிச்சுட்டே சரியா கட்டுற, யார் அந்த அணையை கட்டின ஆள் யாரை கூப்பிடுறான்னு இவா ஒரு மாசம் அந்த அணை கட்டுற வரைக்கும் சித்தால் வேலை பாருங்க. இந்த சாந்தல்ல சிம்டப்பட்டு இதை பண்ணு, அதான் தண்டனை. அப்படி சொல்லுங்க, நீ சித்தால் வேலை பண்ண. ஐயோ நெஞ்சு வலிக்குதுன்னு. ஒரு படத்துல ஒரு காட்சி வச்சிருந்தேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னது? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. டைம் ப்ளீஸ். ஏன் நேரம் என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆகாதா? தமிழில் கேட்க மாட்டீங்கள? சாரி. சாரியா? அதான் அவனுக்கு டேய் தமிழ் தானே, ஒன்று பேசுனா தமிழில் பேசு, இல்லை இங்கிலீஷில் பேசு, குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து. தமிழில் பேசுனா தமிழில் பேசு, என் தாய்மொழியை வாழ வை. ரெண்டையும் போட்டு குழப்பி புது மொழியை உருவாக்காத நீ அப்படின்னு ஒரு அறையை போடுவான். அடி வாங்கிட்டு போயிடுவான். வேற ஒரு வாரம் கழிச்சு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது, அண்ணே வணக்கம், எனக்கு நினைவு இருக்குதா அண்ணே, அன்னைக்கு நான் ஆங்கிலம் கலந்து பேசுறதுக்கு ஒரு அறை விட்டீங்கல்லண்ணா, இப்ப தமிழ் பேசுனா தமிழ்லேயே பேசுறேன்னா, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசுறேன், ரெண்டையும் கலந்து பேசுறது இல்லைன்னா வரேண்ணா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன் அண்ணா. இப்படி ஒவ்வொருத்தனா பிடிச்சா அடிச்சாத்தான் சரியா வரும். ஒரு அடி வாங்கினோன்னா திரும்பிட்டான். அதுதான் அது கதை. தெரு கிடையாது, ஸ்ட்ரீட்டு, நிலச்சாலை கிடையாது, அவென்யூ, விரிவு கிடையாது, எக்ஸ்டென்ஷன், பிரிவு கிடையாது, செக்டர், குடியிருப்புகள் கிடையாது, காலனி, அடுக்ககம் கிடையாது, பிளாட்ஸு, கருமம். பூரா வெள்ளைக்காரனுக்கு பிறந்த மாதிரியே பேசிட்டு திரியுது. பேசு, ஆங்கிலம் பேசணுமா பேசு. வெள்ளைக்காரனுக்கு வணக்கம் சொல்லாத, பெத்த ஆத்தால பண்ண குட் மார்னிங் சொல்லாத, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற. தமிழ் பேசுனா தமிழ்ல பேசு, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு, ஆங்கிலம் பேசு. சரிபாதி கலந்து பேசுறது. டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, ரன்னிங் போவோமா, அந்த கேட்ட க்ளோஸ் பண்ணு, அது மட்டும்தான் தமிழ். கேட்டு க்ளோஸ். அந்த டிவியை போடு, அந்த ஃபேனை போடு, தூக்கி அவன் தலையில போடு. ஐயோ ஐயோ, சரிபாதி ஆங்கிலம் கலந்து பேச. தங்கிலீஷ், புது மொழி தங்கிலீஷ். என்ன பேசுவாங்க, சீமான் நீங்க ஆங்கிலம் கலக்காம நல்லா பேசுறீங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் டிஃபிகல்ட்டா இருக்கு, நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. இது ஒரு கூட்டம் மொத்தமா கட்டி எங்கேயாவது சாக்கு மூட்டையில வச்சு கடலுக்குள்ள வீசி விட்டு, இதெல்லாம் என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து வளர்த்து விட்டுருவேன். அடிப்படை சட்டம், தமிழ் தாய்மொழியில் கற்பித்து தாய்மொழியில் பேசுவது பெருமைன்னு அந்த திமிர் நாக்கி விட்டுரு. தமிழ் பெயர் சூட்டுறது, கணேசி, தினேசி, விகேசி, சுரேஷி, ரமேஷ், புஷ்னு பாம்பு மூச்சு விட்ட மாதிரியே பேரை வச்சுக்கிட்டு, பரிவடிவம் மாறலாமின் உடன் பிறந்தார்களே, ஒளி வடிவம் மாறக்கூடாது. என் கையெழுத்து போல உன் கையெழுத்து இருக்காது. கடந்த கால நம் முன்னோர்களின் கல்வெட்டுல இருக்கிற எழுத்து இன்று இல்லை, அது மாறலாம், ஆனால் ஒளி வடிவம் மாறக்கூடாது. கணேசு, கணேசன், அங்க தமிழ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இது கடையை விளம்பரம் பார்த்த நாடார் அண்ட் சன்ஸ் பனியன் சட்டிகள். நாடார் அண்ட் சன்ஸா? அது பேர் கிடையாது, பேரே நாடார் தான். ரொம்ப நாளா விளம்பரம் வந்துகிட்டு இருந்தது. இவன் போட்டு இவன் மை சன், இவன் போட்டிருக்கிறது பை சன் பனியன் சட்டி, அவன் மை சன்னா, அவன் போட்டிருக்கிறது பை சன்னா, பை சன். ஐயோ, என்ன பார்த்தா அம்மா இங்க பயங்கரமா யோசிப்பாங்க. நம்ம தமிழ்ல பேசுறத பார்த்தா அவங்களுக்கு எப்படி வேடிக்கை இருக்குது. என்னெல்லாம் தொடக்கத்துல கொஞ்சம் வேற்றுக்கிற வாசியம் தான், வேற நாட்டுல இருந்து இறக்கி விட்டுருக்காங்க இருக்கு, தமிழ்லயே பேசிட்டு தெரியாம. தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு, தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு. எந்த இடத்துலயாவது பாருங்க, அங்க ஒரு அந்த கடைக்கு பேரை பாரு, அந்த கடைக்கு பேரை பாரு, அந்த கடைக்கு பேரை படிச்சு பாரு. தமிழ்ல பெயர் பலகை இல்ல, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி பாவலன் வருந்தி பாடினான். மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடர்கடவுள் தந்ததம் என்றான். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ்தான் தெய்வத்தால் பேசப்பட்டது. சிவபெருமானே தந்த மொழிகளாங்கிறான். மணிநெற்றி உமிழ்ச்செங்கன் தளல்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அந்த தமிழ் செத்து போயிருச்சு. தமிழன் நாட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, நாக்கில் இல்லை, எங்கும் இல்லை தமிழ்.
பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, எல்லா இடத்திலும் இல்லை என் தாய்மொழி.